12th ஃபெயில் ஆன ஒருத்தர் நிலத்தை வித்து 13,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ண பிசினஸோட வேல்யூ இப்போ 27,000 கோடி. நார்த் இந்தியால அமுல், மதர் டைரி மாதிரி ஐஸ்கிரீம் பிராண்ட்ஸ் டாமினேட் பண்ணாலும் சவுத் இந்தியால மார்க்கெட் லீடரா இருக்கிறது த ஒன் அண்ட் ஒன்லி அருண் ஐஸ்கிரீம். இன்னைக்கு நம்ம வீடியோல அருண் ஐஸ்கிரீம் பத்தியும் அதோட ஃபவுண்டர் ஆஜி சந்திரமோகன் பத்தியும் தான் பார்க்க போறோம். சிவகாசி பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்த சந்திரமோகனோட அப்பா ஒரு காய்கறி கடை வச்சு நடத்திட்டு வர்றாரு. ஆனா அந்த காய்கறி கடை சரியா போகல. பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே இருந்தா ரொம்ப கஷ்டம்னு சந்திரமோகனோட சென்னைக்கு போய் 1956ல சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு சின்ன மளிகை கடை வைக்கிறாரு. இந்த மளிகை கடையும் சில வருடங்கள சரியா போகல. சென்னையில ஃபேமிலியை வச்சுட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால 1968ல தன்னோட சொந்த ஊருக்கே எல்லாரும் திரும்பிடுறாங்க. இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே ஏகப்பட்ட கஷ்டங்களை பார்த்து வளர்றாரு சந்திரமோகன் அவர்கள். தன்னோட அப்பா பண்ண பிசினஸ் எதுவுமே சரியா போகலைனாலும் சந்திரமோகன் தனக்குன்னு ஒரு பிசினஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சின்ன வயசுல இருந்தே தெளிவா இருந்தாரு. அதுக்கு காரணம் சிவகாசியில இருந்த பணக்காரங்க எல்லாமே ஏதோ ஒரு பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சந்திரமோகனோட இந்த எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்ட அவரோட அப்பா இதுக்கு சுத்தமா ஒத்துக்கல. அவர் பிசினஸ் பண்ணிப்பட்ட கஷ்டங்கள்னால நீ ஃபர்ஸ்ட் ஒரு டிகிரி வாங்கிட்டு பிக்ஸட் இன்கம் வர மாதிரி ஒரு ஜாபுக்கு போக சொல்றாரு. பாளையங்கோட்டையில இருக்கிற செயின்ட் ஜேவியர்ஸ் காலேஜ்ல பியூசிக்கு ஜாயின் பண்ணி விடுறாரு. ஆனா ஆஜி சந்திரமோகனுக்கு சுத்தமா படிப்பு வரல. மேக்ஸ்லயும் ஃபெயில் ஆயிடுறாரு. இந்த சூழ்நிலையில ஃபேமிலியோட சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிடுது. அதனால படிப்பை பாதிலே நிறுத்திட்டு விழுப்புரம் பக்கத்துல 65 ரூபாய் சேலரிக்கு ஒரு மரக்கடையில ஜாயின் பண்றாரு. ஆனா சந்திரமோகனோட மனசு வேற எங்கேயோ இருந்தது. எப்படியோ பல்ல கடிச்சிட்டு ஒரு வருஷம் அங்க வேலை பார்த்துட்டு பல கனவுகளோட சந்திரமோகன் சென்னைக்கு கிளம்புறாரு. சென்னைக்கு வந்த சந்திரமோகன் தன்னோட அப்பா கிட்ட நான் பண்ணா கண்டிப்பா பிசினஸ் தான் பண்ணுவேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறார். அவரோட அப்பாவும் வேற வழி இல்லாம தங்க கிட்ட இருந்த ஒரு நிலத்தை வித்து 13,000 ரூபாயை சந்திரமோகனுக்கு அனுப்பி விடுறாரு. அந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு தன்னோட 21வது வயசுல சென்னை ராயபுரம்ல 250 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ரூமை வாடகைக்கு எடுக்கிறார். வாடகைக்கு எடுத்த ரூம்ல ஐஸ் கேண்டீஸ், அதாவது குச்சி ஐஸ் இருக்கு இல்லையா, அது தயாரிக்கிற கடையை ஆரம்பிக்கிறார். அந்த கடைக்கு அருண்னு பேர் வைக்கிறார். அந்த கடையில ஒரு நாளைக்கு 10,000 ஐஸ் கேண்டீஸ் செய்ய முடியுது. டெய்லியும் தயாரிக்கிற ஐஸ் கேண்டீஸை சைக்கிள்ல எடுத்துட்டு போய் சென்னை ஃபுல்லா விற்கிறாரு. பகல் ஃபுல்லா ஐஸ் கேண்டீஸை வித்துட்டு நைட்டு திரும்பி வர சந்திரமோகனுக்கு தூங்குறதுக்கு ஒரு ரூம் கூட இல்லை. ஏன்னா ரூம்ல வாடகைக்கு எடுத்தா செலவுல சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால அந்த குச்சி ஐஸ் தயாரிக்கிற தன்னோட சின்ன கடையிலேயே நைட்டு படுத்து தூங்கிடுறாரு. இவர் படுற அந்த கஷ்டங்களுக்கு சீக்கிரமே பலன் கிடைக்குது. தன்னோட முதல் வருஷத்துல 1.5 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கிறார். அந்த காலத்துல 1.5 லட்சம் ரொம்ப பெரிய அமௌண்ட். இந்த ஐஸ் கேண்டீஸ் பிசினஸ்ல ப்ராஃபிட் வந்தாலும் ஒரு லெவலுக்கு மேல அவரால வளர முடியல. இதுக்கு காரணம் இந்த பிசினஸ்ல சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த ஐஸ் கேண்டீஸ் பிசினஸ் ரொம்ப சீசனல். சம்மர் டைம்ல இதுக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கும். ஆனா மத்த சீசன்ல இதோட சேல்ஸ் ரொம்ப குறைஞ்சு போயிடும். 1981ல சந்திரமோகன் ஐஸ் கேண்டீஸ் தயாரிக்கிற பிசினஸ் விட்டுட்டு ஐஸ்கிரீம் தயாரிக்கிற பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. ஐஸ்கிரீம்ஸை டெசர்ட்டா கூட சாப்பிட முடியும். சோ இந்த ஐஸ்கிரீம்ஸ்க்கு எல்லா சீசன்லயும் பயங்கர டிமாண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஐஸ் கேண்டீஸை விட ஐஸ்கிரீம்ஸ்ல மார்ஜின் ரொம்ப அதிகம். 90ஸ்ல குவாலிட்டி வால்ஸ், ஜாய், தசபிரகாஷ் அப்படின்னு கிட்டத்தட்ட 350 லோக்கல் காம்படிட்டர்ஸ் மட்டுமே சென்னையில இருக்காங்க. ஆனா இவங்களோட பிரசன்ஸ் எல்லாமே சென்னையில மட்டும்தான் இருக்கு. இதை கவனிச்ச சந்திரமோகன் அருண் ஐஸ்கிரீமோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா டயர் 1 சிட்டியான சென்னை மட்டும் இல்லாம டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டியும் டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறார். ஆனா மத்த ஊர்களுக்கு ஐஸ்கிரீம் அனுப்பணும்னா ரொம்ப செலவாகும். ஃபர்ஸ்ட் ஃப்ரீசர் வேணும், அடுத்து அனுப்புறதுக்கு வேன் வேணும். இதெல்லாம் வாங்குற அளவுக்கு சந்திரமோகன் அவர்கள் கிட்ட பட்ஜெட் கிடையாது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு இனோவேட்டிவா ஒரு ஐடியா யோசிக்கிறார். ஐஸ்கிரீம்ஸை ரைஸ் பேக்ல பேக் பண்ணி சென்னையை சுத்தி இருக்க மத்த ஊர்களுக்கு ட்ரெயின்ல அனுப்புறாரு. ரைஸ் பேக்ஸ்குள்ள இருக்க ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த ஐஸ்கிரீம்ஸ் மெல்ட் ஆகிறதுக்குள்ள அந்தந்த ஊர்ல இருக்கிற அருண் ஐஸ்கிரீம் ஆட்கள் ஐஸ்கிரீம்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போய் அருண் ஐஸ்கிரீம் பார்லருக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மெத்தட் மூலியமா செலவை கம்மி பண்றது மட்டும் இல்லாம அருண் ஐஸ்கிரீம் சென்னை மட்டும் இல்லாம மத்த ஊர்களையும் நல்லா ரீச் ஆகுது. 1985 வாக்குல தமிழ்நாட்டுல அதிக வால்யூம்ல சேல்ஸ் ஆகிற ஐஸ்கிரீம் அருண் ஐஸ்கிரீமோட தான். ஹாட்சன் அக்ரோ அப்படின்னு ஒரு பேரண்ட் கம்பெனி ஓபன் பண்ணி அதுல அருண் ஐஸ்கிரீம் மட்டும் இல்லாம ஆரோக்கியான்னு ஒரு மில்க் பிராண்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 1995ல தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அப்படின்னு மொத்தம் 700 அவுட்லெட்ஸை ஓபன் பண்றாங்க. 2001ல அருண் ஐஸ்கிரீம் மற்றும் ஆரோக்கியோட கம்பைன் சக்சஸ் 100 கோடி பிசினஸா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதோட நிறுத்திக்காம 2010ல ஐபேக்கான பிரீமியம் ஐஸ்கிரீம் பார்லர்ஸ் ஓபன் பண்றாங்க. இது ஹாட்சன் அக்ரோவை 2000 கோடி ரெவன்யூ பண்ற பிசினஸா க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. 2014ல நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கம்பெனியை லிஸ்ட் பண்றாங்க. இப்போ ஹாட்சன் அக்ரோவோட டோட்டல் வேல்யூ 27,000 கோடி. ஒரு நாளைக்கு 2 லட்சம் கிலோ ஐஸ்கிரீம்ஸ் மட்டுமே தயாரிக்கிறாங்க. இப்போ கரண்டா ஹாட்சன் அக்ரோல அருண் ஐஸ்கிரீம், ஐபேக்கோ, ஹெச்ஏபி டெய்லி, ஹாட்சன், ஹானோ சாக்லேட்ஸ், ஹாவியா சாக்லேட்ஸ், டெய்லி மூ, மில்கி மூ அப்படின்னு கிட்டத்தட்ட 9 to 10 பிராண்ட்ஸ் இருக்கு. 12th ஃபெயில் ஆன ஒருத்தர்னால 27,000 கோடி வேல்யூ உள்ள பிசினஸ் உருவாக்க முடியும்னா நம்ம எல்லாத்தினாலையும் ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிசினஸை பில்ட் பண்ண முடியும். சந்திரமோகன் அவர்கள்கிட்ட இருந்த மாதிரி கடின உழைப்பு, ஜெயிக்கணுங்கிற வெறி, அதோட இனோவேட்டிவ் திங்கிங் இருந்தா மட்டும் போதும். மீண்டும் இதே மாதிரி ஒரு ஸ்டோரியோட அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மறக்காம தமிழ் ஹசில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.